अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத புராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் அவனுடைய பிராட்டிமார்களை குறித்தும் சக்கரத்தாழ்வாரை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் கருடாழ்வானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். ஒன்று 50 ஸ்லோகங்கள் கொண்ட கருட பஞ்சாசத் என்பது, மற்றொன்று கருட தண்டகம் என்பது. இந்த கருட தண்டகம் என்கிறது அதற்கு என்று இருக்கக்கூடிய ஒரு சில நெறிமுறைகள். அந்த தண்டகம் என்னால் அது ஒரு விதமான பாவினம். அதை பற்றி இந்த அடுத்த இதிலேயே அடுத்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப் போகிறார். அந்த கருட தண்டகத்திலே ஒவ்வொரு அடியிலேயும் 108 எழுத்துக்களை கொண்டதாக வைத்து 4 அடிகள் கொண்ட ஒரே ஸ்லோகம்தான் அது. ஆனால் அது 4 பகுதிகளாக பிரித்து நாம் அனுபவிக்கிறோம். அதிலே இன்றைய தினம் அந்த 4வது பாதம், அதாவது கருட தண்டகத்தினுடைய கடைசி பாதம், கடைசி அடி என்று கூட சொல்லலாம். அதிலே கருடனுடைய பெருமையை சொல்லி, அப்படிப்பட்ட கருடனுடைய மந்திரத்தினுடைய பெருமையை சொல்லி, கருட மந்திரம் அதுதான் இவருக்கும் கூட உபதேசம் கிடைத்தது. வேதாந்த தேசிகனுக்கும் கூட கருட மந்திரத்தினுடைய உபதேசம் அவருக்கு திருவேகேந்திரபுரத்திலே கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த கருட மந்திரத்தினுடைய பெருமையை சொல்லி அது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அருளட்டும் என்று தெரிவிக்கிறார். மனுரனுகத பக்ஷி வக்திர ஸ்புரஸ்தாரகஸ்தாவகச்சித்ரபானு பிரியாசேகரஸ்திராயதாம் நஸ்திரிவர்காபவர்க பிரசூதிஹி பரமவ்யோமதாமன் வலத்வேஷி தர்ப்பஜ்வலத்வாலகில்ய பிரதிஜாவதீர்ணஸ்திராம் தத்வபுத்திம் பராம் பக்திதேனும் ஜகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்திரீம் ததீதாமுதா காமஹீனாமஹீனாம் அஹீனாந்தக. இந்த 4வது பாதத்திலே கருட மந்திரத்தை பற்றி சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டது என்னால் அது சொல்லுகிறார். அனுகத பக்ஷிவத்ர ஸ்புரத்தாரக, அதாவது அந்த மந்திரம் 5 எழுத்துக்களை உடையதாக இருக்கிறதா. அது என்ன மந்திரம் என்கிறதை நாம் ஆச்சாரியனிடத்தில் தான் போய் நேரே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மந்திரம் இன்னது என்று அவர் எடுத்து சொல்ல மாட்டார். நாம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது 5 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. அதில் முதல்ல என்ன இருக்கிறது என்று கேட்டால் அந்த ஸ்புரத்தாரக என்ற ஆரம்பத்திலே பிரணவம் அது விளங்க பெற்றதாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பக்ஷிவத்ர, அதனுடைய இடைப்பகுதியிலே ப என்றும் க்ஷி என்றும் 2 எழுத்துக்கள் இருக்கின்றன. அது 2 விதமாகவும் சொல்லலாம். ப என்றும் க்ஷி என்றும், அல்லது க்ஷி என்றும் ப என்றும் என்று கூட. அதற்கு அடுத்தபடியாக என்ன இருக்கிறது அந்த மந்திரத்திலே என்றால் சித்ரபானு பிரியாசேகரஹா, அக்னியின் மனைவி, அவளுக்கு ஸ்வாகாதேவி என்று பெயர். அந்த அவளை கூறுகிற சப்தம் இருக்கிறதே அதுதான் முடிவிலே சிகரமாக இருக்கிறது. பிரணவம், நடுவிலே பா க்ஷி என்ற 2 எழுத்துக்கள், 3வதாக ஸ்வாஹா என்ற எழுத்துக்கள். இப்படி 5 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த மந்திரம் இது எப்படிப்பட்டது என்றால் திரிவர்கா அபவர்க பிரசூதிஹி. திரிவர்க்கம் என்னால்
அறம்பொருள் இன்பம் என்று சொல்லப்படுகின்ற 3 புருஷார்த்தங்களுக்கும் அபவர்க்கம் என்னால் மோட்சம் அதற்கும் கூட காரணமாய் உள்ளது. தாவகமனுஹு அப்படிப்பட்டதென்றோ உம்முடைய மந்திரம் என்று அந்த கருட மந்திரம் அது எப்படிப்பட்டது என்றால் இந்த உலகத்து இன்பங்களை பெறுவதற்கும் சரி மோட்சத்தை பெறுவதற்கும் சரி அது துணையாயிருக்கக்கூடியதான மந்திரம். அது நகாத்ராயதாம் அந்த கருட மந்திரமானது எங்களையெல்லாம் காப்பாற்றட்டும் என்று சொன்னார். அதற்கு மேலே கருடாழ்வான் எப்படிப்பட்டவர்? பரமவியோமதாமன்னு. பரமவியோமதாமன்னு என்னால் பரமபதத்திலே ஸ்ரீவைகுண்டத்திலே எப்பொழுதும் எம்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருப்பவர் அவர். அதனால் பரமபதத்தையே தனக்கு இருப்பிடமாக உடையவரே என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக கருடாழ்வானுடைய அவதாரத்திற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார். வலத்வேஷி தர்பத் ஜ்வலத் வாலகில்ய பிரதிஜாவதீர்ண. வலத்வேஷி என்னால் இந்திரன், அவனுடைய செருக்கு கர்வம் கொண்டிருந்தானவன். வாலகில்யர்கள் என்பவர் மிக உருவத்திலே சிறியவர்களாயிருந்தார்கள். இது பற்றிய விவரத்தை நாம் ஏற்கனவே கருட பஞ்சாசத்திலே பார்த்திருக்கிறோம். அந்த மிகவும் சிறிய உருவம் கொண்டிருந்த வாலகில்யர்கள் அந்த முனிவர்களை சற்று ஏளனம் செய்தான் இந்திரன். உடனே அவர்கள் சாபம் கொடுத்து விட்டார்கள். என்ன சாபம்? உன்னுடைய செருக்கை அடக்குவதற்கு ஒருவன் வருவான், அவன் பிறந்து வருவான், உன்னுடைய செருக்கை அடக்குவான் என்று அவர்கள் சாபம் கொடுத்தார்கள். அந்த சாபத்தினால்தான் இப்பொழுது கருடன் வந்து இந்திரனுடைய செருக்கை அடக்குகிறானாம், அமுதத்தை கவர்ந்து செல்லுகிற பொழுது. அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறார்? வலத்வேஷி தர்பஜ்வலத் வாலகில்ய பிரதிஜா அவதீர்ண. அந்த இந்திரனுடைய செருக்கினால் கோபத்தை அடைந்தவர்களாயிருந்த வாலகில்ய முனிவர்கள், அந்த வாலகில்ய முனிவர்களுடைய பிரதிஜா, அதாவது அந்த பிரதிஜை, அந்த சாபத்தினாலே அவதீர்ணா அவதரித்தவரே என்று அவரை சொல்லுகிறார், கருடாழ்வானை சொல்லுகிறார். அடுத்தது அகீனாந்தக. பெரிய பாம்புகளுக்கெல்லாம் இவர் யமனாக இருப்பவர், அந்த பாம்புகளையெல்லாம் ஒழித்தவர். என்ன வேணும் உங்களுக்கு என்றால் சொல்லுகிறார், ஸ்திராம் தத்துவ புத்திம். எங்களுக்கு உறுதியான தத்துவஞானம் ஏற்பட வேண்டும். அதாவது தத்துவஞானம் என்னால் உபநிஷத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களிலே எல்லாம் நமக்கு தெளிவான ஞானம் ஏற்பட வேண்டுமென்னால் அதுக்கு கருடனுடைய அனுகிரகம் வேண்டும். ஸ்திராம் தத்துவ புத்திம் அது வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த உபநிஷத்துக்களிலே தெளிவான ஞானம் ஏற்பட்டால் அதனால் என்ன பண்ண போகிறோம் என்னால் அதுதான் பகவானுக்கு தொண்டு செய்தல். அதுவும் உம்முடைய அனுகிரகத்தாலே எங்களுக்கு ஏற்பட வேணும். ஜெகத் மூல கந்தே கந்தே பராம் பிரீத்திஹி. அந்த எம்பெருமானிடத்திலே எங்களுக்கு ஒரு பராம் பக்தியும் எங்களுக்கு அது ஏற்பட வேண்டும். அதாவது ஜெகத் மூல கந்தே, உலகுக்கெல்லாம் முதற்காரணமாயுள்ள முகுந்தே பகவானிடத்திலே பராம் மிகவும் உயர்ந்ததான பக்தி தேனும், பக்தி என்னும் பசுவை ததீதாக எமக்கு நீர் அருள வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டும் என்னால் அது பராம் என்னால் மேன்மையான ஒரு பக்தி. அது முதா காமகீனாம், மற்ற வீண் பயன்களிலே ஆசையற்றவர்களாய் இருக்க வேண்டும். நாங்கள் பக்தி ஏற்பட்டால் பகவானிடத்திலேயே ஈடுபாடு இருக்கணுமே தவிர உலக இன்பங்களிலே எங்களுடைய கவனம் செல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பேரான் அது எப்படிப்பட்டது என்னால் அகீனாம் மகா ஆனந்ததோக்திரீம். அந்த பக்தியானது எப்படிப்பட்டது என்னால் நமக்கு பேரானந்தத்தை விளைப்பதாய் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பக்தி தேனும், அந்த பக்தி என்கிற பசுவை தஜீதாக எங்களுக்கு நீர் கிடைக்க வேண்டும், கிடைக்கும்படி அருள வேண்டும் என்று கருடாழ்வானை இந்த வாக்கியத்தாலே பிரார்த்தித்து கொண்டார். இது இப்படி ஒரு 4 அடிகளை கொண்டதாக இந்த கருட தண்டகம் என்கிறது அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். இப்பொழுது அடுத்தபடியாக ஒரு ஸ்லோகத்திலே, அதாவது ஒரு சின்ன ஸ்லோகத்திலே இந்த கருட தண்டகம் என்கிறது எப்படிப்பட்டது என்று இதை வேதாந்த தேசிகனே வர்ணித்தருளுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஷட்ரிம்சத் கணச்சரணோ நரபரிபாட்டி நவீன கும்பகண விஷ்ணுரத தண்டகோயம் விகடயது விபக்ஷவாகினி வியூகம். இது எப்படிப்பட்டது என்றால் இது ஷட்ரிம்சத் கணச்சரணா. ஷட்ரிம்சத் என்னால்னா 36 கணங்களை கொண்டதாக ஓரொரு பாதமும் அமைந்திருக்கிறது இந்த கருட தண்டகம் என்கிறது. 36 கணம். ஒரு கணம் என்றால் 3 எழுத்துக்கள் இருக்கும். அதில் 36 3 எழுத்துக்கள் என்றால் அது மொத்தம் 108 எழுத்துக்கள்
ஒரு பாதத்திலே ஒரு வரியிலே என்று கொள்ள வேண்டும். ஷட்ரிம்ஷத் கணச்சரணா, அது எப்படி இருக்கிறது? நரபரிபாட்டி, நரபரிபாட்டி என்கிறார். அதாவது நகணம் ரகணம் இவற்றினுடைய வரிசையால் அது அமைந்தது என்றார். நகணம் என்றால் அது 3 எழுத்துக்களும் லகு, அதாவது குறில் எழுத்துக்களாக இருக்க வேண்டும். முதல் இந்த இதனுடைய முதல் 2 கணங்கள் நகணத்திலே அமைந்திருக்க வேண்டும் இந்த தண்டகத்திலே. அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த கணங்கள் மீதி 34 கணங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அவை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ரகணம் என்று சொல்லுகிறார். ரகணம் என்றால் முதல் எழுத்து நெடிலாயிருக்கும், 2வது எழுத்து குறிலாயிருக்கும், மறுபடியும் 3வது எழுத்து நெடிலாயிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்ட ஒரு கணம் இருந்ததுன்னா அதுக்கு ரகணம் என்று பெயர். அதுபோல மற்ற கணங்கள் அத்தனையும் இருக்க வேண்டும். அதைத்தான் நரபரிபாட்டி என்று சொன்னார். அது எப்படிப்பட்டது? நவீன கும்பகணா, அது புதிய வாக்கியங்களோடு கூடியதாய் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அயம் விஷ்ணு ரத தண்டகா, விஷ்ணு ரத தண்டகோயம். விஷ்ணு ரதம் என்னால் பகவானுடைய ரதமாக இருப்பவனார் கருடாழ்வான் தான். அவனை பற்றின தண்டகம் இது. இது என்ன பண்ணும்? இந்த தண்டகம் என்ன பண்ணும்? விகடயேது விபக்ஷவாகினி வியூகம். இது எதிரிகளினுடைய சேனைகள் அவற்றுடைய அணிவகுப்பை இது விகடயேது குலைக்க வேண்டும். அதாவது எதிரிகள் சக்தியற்று போனவர்களாக ஆக வேண்டும். இந்த கருட தண்டகத்தை யார் நன்றாக அனுசந்தானம் பண்ணுகிறானோ அவனுக்கு எதிரிகளே இல்லாமல் போய்விடுவார்கள் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். இந்த ஸ்லோகத்திலே இந்த கருட தண்டகம் என்கிறது எப்படி அமைந்திருக்கிறது? 36 கணங்களை கொண்டதாக, அதுவும் நகணம் ரகணங்களை கொண்டதாக, 108 எழுத்துக்களை கொண்டதாக, 4 பாதங்களை கொண்டதாக அமைந்திருக்கக்கூடிய கருட தண்டகம் என்று இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளினார். கடைசியாக ஒரு ஸ்லோகம் வழக்கம் போலே தம்முடைய திருநாமத்தை அதிலே பொறித்து இதை சொல்லுகிறார் இந்த அடுத்த 4வது ஸ்லோகத்திலே. விசித்திர சித்திதா சோயம் வெங்கடேச்ச விபச்சிதாம் கருடத்வஜதோஷாய கீதோ கருடதண்டகாம். இந்த கருட தண்டகம் என்பது எப்படிப்பட்டது என்றால் விசித்திர சித்திதா, பல்வகையான விசித்திரமான காரியங்களை எல்லாம் நமக்கு சாதித்து கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கருட தண்டகா. இந்த ஸ்தோத்திரத்திற்கு திருப்பெயரை அவரே இடுகிறார். கருட தண்டகம் என்கிற பெயரை அவரே இடுகிறார். இது எதற்காக இயற்றப்பட்டது? கருடத்வஜதோஷாய, கருடனை தனக்கு கொடியாக உடைய எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக. கருடனை ஸ்தோத்திரம் பண்ணால் எம்பெருமானுக்கு எப்படி மகிழ்ச்சி உண்டாகும் என்னால் கருடன் எம்பெருமானுடைய அடியவன் தானே. அந்த அடியவனை துதித்தால் எம்பெருமானுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கருடத்வஜதோஷாய, அந்த கருடத்வஜனான எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக இது இயற்றப்பட்டது. யாராலே என்றால் வெங்கடேஷ விபச்சிதா கீதா. வெங்கடேசன் என்னும் விபச்சிதா, நல்ல ஞானமுடைய கவி, அவராலே இந்த ஸ்தோத்திரமானது இயற்றப்பட்டது என்று சொல்லி இந்த கருட தண்டகத்தை நிறைவு செய்கிறார். இந்த கருட தண்டகம் என்பது தினந்தோறும் எல்லாரும் அனுசந்திக்க வேண்டியது என்றுதான் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் தினந்தோறும் அனுசந்தித்தோமானால் நமக்கு கல்வி அறிவு நன்றாக வளரும், படிப்பு நன்றாக வளரும், இன்னும் வேதாந்த ஞானம் ஏற்படும், இன்னும் என்னென்ன பலன்களை விரும்புகிறோமோ எல்லாம் நமக்கு சித்திக்கும் என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை சுருக்கமாக அனுபவித்து முடித்தோம். தொடர்ந்து மற்றொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ